ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள டைம் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அஞ்சலகத்துறை பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம். உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை கேஷாகவோ அல்லது செக்காகவோ கொடுத்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டெபாசிட் லிமிட் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபாய். அதிகபட்சமாக நோ லிமிட். உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை சிங்கிள் டைமில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பத்தில் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மெச்சூரிட்டி டைமில் மொத்தமாக நீங்கள் பெறலாம். அடுத்து டென்யூர்னு எடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 விதமான கால அளவில் இந்த ஸ்கீமை வழங்குறாங்க. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வெவ்வேறு விதமான கால அளவுக்கு வெவ்வேறு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வழங்குறாங்க. 1 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 6.90% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 2 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7%, 3 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7.10%, 5 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்திய அரசு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றியமைப்பாங்க. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கையில் கிடைக்குங்கிறத ஆரம்பத்திலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கீமில் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டைம் டெபாசிட் அக்கௌண்ட் ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரினியூவல் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. 1 வருட டிடி அக்கௌண்ட்டை அடுத்த 1 வருடத்திற்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். 2 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை அடுத்த 2 வருடத்திற்கு நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் பண தேவைக்காக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸையும் வழங்குறாங்க. கண்டிஷன் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீ க்ளோசர் நீங்கள் பண்ண முடியும். 6 மாதத்துக்கு முன்னால் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீ க்ளோசர் பண்ண முடியாது. அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீ க்ளோசர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் சார்ஜஸாக கொடுத்தாகணும். அடுத்து அக்கௌண்ட் கன்வர்ஷன். சிங்கிள் அக்கௌண்ட்டாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் சிங்கிள் அக்கௌண்ட்டாக இந்த அக்கௌண்ட்டை மாற்றிக்கலாம். அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ எப்போ வேணாலும் இந்த ஸ்கீமுக்கான நாமினியை நீங்கள் நியமிச்சிக்கலாம். நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீமில் 5 வருட டிடி அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 1,50,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். போஸ்ட் ஆஃபீஸில் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டேக்ஸபிள் இன்கம். நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அங்கே நீங்கள் கொடுத்தாகணும். 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 38,567 ரூபாய் வழங்குறாங்க.
ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,38,567 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 3 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,15,703 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 4,15,703 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள டைம் டெபாசிட் ஸ்கீம் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.